நித்யானந்தா வந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தானே கடவுள், நான் தான் வந்து கடவுள், நான் தான் வந்து இந்த உலகத்தை வந்து காப்பாற்ற வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினவர் தான் நித்யானந்தா. சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய கைலாச நாட்டுல வந்து நான் இருக்கேன், அதை பத்தின முழு தகவலை நான் வந்து வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இது மட்டும் இல்லாம அவர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து தமிழ்நாட்டிலும் சரி, கர்நாடகாவிலும் சரி பல்வேறு பிரச்சனைகள், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பாலியல் ரீதியாகவும் இந்த இருக்கிற எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் பாத்தீங்கன்னா அவர் மேல வந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அவர் நம்ம இந்திய நாட்டை விட்டு போயிட்டாரு. ஸோ போனதுக்கு அப்புறம் அவர் கைலாசா அப்படின்னு ஒரு நாட்டை வந்து உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த கைலாசா அப்படின்ற நாட்டை வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குன்றதா நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க. கைலாசா நாட்டுல நித்யானந்தா வந்து என்னென்ன சிறப்பான ஏற்பாடுகளை பண்ணியிருக்காரு, அங்க என்ன சிறப்பான விஷயங்கள் இருக்கு, இந்த உலகத்துல ஒரு தனி மனிதனால ஒரு நாட்டை உருவாக்கி அந்த நாட்டுல என்ன விஷயத்தெல்லாம் உருவாக்க முடியும் அப்படின்ற விஷயத்த நாம இந்த பதிவு மூலியமா பார்க்கலாம். வாங்க இப்ப நாம கைலாசாவுக்கு நேரடியா போய் அங்க என்னென்ன சிறப்பான விஷயங்கள்லாம் நித்யானந்தா வந்து பண்ணி வச்சிருக்காருன்ற தகவலை முழுசாவும் விவரமாவும் விளக்கமாவும் பார்க்கலாம். முதலாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கைலாச நாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தீவா தான் பார்க்கப்படுது. இது சுற்றிலும் கடல் இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த கைலாசா தீவை சுற்றிலும் பல்வேறு தீவுகள் இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த முக்கியமா இந்த தீவுக்கு போகக்கூடிய வழின்னு பாத்தீங்கன்னா ஒன்று வந்து ஆகாய விமானம் மூலியமா போகலாம், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நீர் வழியா போக முடியும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தரை வழி போக்குவரத்து கண்டிப்பா கிடையாது அப்படின்றது ஊர்ஜிதமாகப்படுது. ஸோ இந்த கைலாசாவுக்கு போனோம்னா முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா விமான போக்குவரத்து தான். ஸோ கைலாசால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விமான நிலையத்தையே அவர் உருவாக்கி வச்சிருக்காருன்றதான் சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கைலாசாவுக்கு போனோம்னா தனி விசா வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா விசா இருந்தா மட்டும்தான் கைலாசாவுக்கு போக முடியும் அப்படின்னு பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம நித்யானந்தா வந்து பண்ணிருக்க இன்னொரு சிறப்பான விஷயம் கேட்டீங்கன்னா, ஸோ கைலாசா அப்படின்னு ஒரு நாட்டை உருவாக்கிட்டாரு. ஸோ இந்த நாடுன்னு எடுத்தாலே அந்த நாட்டுக்கு ஒரு தேசிய கொடி வேணும் இல்லைங்களா? ஸோ கைலாசாக்குன்னு தனி தேசிய கொடியை வந்து வெளியிட்டு இருக்காரு. ஸோ தனி தேசிய கொடியோட தனி அந்த நாட்டுக்கான தனி பணமும் இருக்கான், தனி தேசிய கொடியும் இருக்கான். அந்த நாட்டுக்கு போனோம்னா விசாவும் வேணும். உலக நாடுல நம்ம வந்து எங்க வெளியூர் நம்ம இந்தியா விட்டு வேற எங்க நாட்டுக்கு போனா நமக்கு கட்டாயமா விசா தேவைப்படும். ஸோ இந்தியாவுக்குள்ளே இருக்கணும்னா பாஸ்போர்ட், அதை தாண்டி வந்து வேற நாட்டுக்கு நம்ம போகணும்னு சொன்னா ஸோ ஆன்மீக சுற்றுலாவா இருக்கட்டும், சுற்றுலா விஷயமா இருக்கட்டும், இல்ல படிப்பு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா தான் நம்ம வந்து வெளிநாடு நம்ம இந்தியா விட்டு வெளியே போனோம்னா கண்டிப்பா விசா தேவைப்படும். ஸோ ஆனா கைலாசாவுக்கு போறதுக்கும் நமக்கு கண்டிப்பா விசா வேணும் அப்படின்றதான் பார்க்கப்படுது. இந்த கைலாசா நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சுற்றுலாவோ இல்ல தெய்வீக ஆன்மீக ரீதியா நீங்க போனீங்கனாலும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அங்க 10 லட்சம் பேர் தங்கக்கூடிய விதத்துல பெரிய பெரிய அடுக்குமாடி பில்டிங் வந்து அங்க கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ 10 லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரே டைம்ல போய் தங்க முடியும் அப்படின்றதுக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதா கைலாசால சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. இதுலயே முக்கியமான விஷயம், அங்க கைலாசாக்கு எதுக்கு போவாங்க, கண்டிப்பா வந்து கைலாசாக்கு போறாங்கன்னு சொன்னா ஸோ நித்யானந்தா அந்த அவரோட அந்த உரைய வந்து கேட்கணுன்றதுக்காக தான். ஸோ அவர் வந்து உரையாற்றக்கூடிய அந்த இடமானது பாத்தீங்கன்னா 1 லட்சம் பேர் வந்து அப்படியே உட்காந்து அந்த நிகழ்ச்சியை வந்து லைவா பார்க்கலாம். ஸோ 1 லட்சம் பேர் வந்து உட்கார்ந்து அமரக்கூடிய விதத்துல அந்த அளவுக்கு பெரிதான ஒரு பில்டிங்கை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது வந்து 3 தளங்களா கொண்டது. ஸோ 1 லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா கீழ்த்தளம், முதல் தளம், 2வது தளம் 3 தளத்திலையும் உட்காந்து அவர் உரையாற்றக்கூடிய அந்த உரையை வந்து பார்க்கலாம். ஸோ அவர் தான் சொல்லியிருக்காரு தன்னைத்தானே கடவுள்னு சொல்றாரு. ஸோ கடவுளை தரிசிக்க அந்த இடத்துக்கு போறீங்கன்னா 1 லட்சம் பேர் ஒரே டைம்ல கடவுளை தரிசிக்க முடியும். இதுக்கப்புறம் முக்கியமான விஷயமா என்ன சிறப்பான விஷயம் இதுதான். ஸோ அது முற்றிலும் கடல் சார்ந்த பகுதின்றதுனால அங்க ஒரு சின்ன துறைமுகத்தையும் வந்து அவர் உருவாக்கி இருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ இந்த துறைமுகம் வந்து பாத்தீங்கன்னா வர்த்தக ரீதியாகவும் வந்து அவங்களுக்கு வருமானம் ஈட்டி தரக்கூடிய விதத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிங்கப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா வர்த்தக ரீதியா பல்வேறு நிறைய வருமானம், இன்னைக்கு வந்து உலகத்துக்கே ஒரு முக்கியமான வர்த்தக மையம் அப்படி சிங்கப்பூர் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வந்து ஒரு வர்த்தக நிறுவனமா, வர்த்தக துறைமுகமா இதை மாற்றக்கூடிய விதத்தை நித்யானந்தா அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா வந்து அவங்களுக்கு இது மூலியமா ஒரு பெரிய பிரபலமான விஷயமாவும் இருக்கும். வர்த்தக துறைக்கும் பாத்தீங்கன்னா இது செயல்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒரு துறைமுகத்தையே அமைச்சிருக்காருன்னு சொன்னா கண்டிப்பா அது வந்து பெரிய விஷயம் தான். இங்க வந்து ஆன்மீக ரீதியா நீங்க சுற்றுலா போறீங்க சொன்னா ஸோ அங்க வந்து உணவு கண்டிப்பா முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த தீவுல மட்டும் பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட அளவுல பாத்தீங்கன்னா இலவசமாகவே எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான உணவுகளை வந்து வழங்குவாங்க மக்களுக்கு. அங்க போகக்கூடிய மக்கள் வந்து யாருமே வந்து இந்த காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு அப்படின்னு வந்து இங்க அங்க போனோம் அலையும் திருணும் அப்படின்ற விஷயம் இல்லை. ஸோ 100க்கும் மேற்பட்ட உணவகங்களை வந்து பாத்தீங்கன்னா அங்க ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ மக்கள் எந்த அளவுக்கு கூட்டம் அளவுக்கு அதிகமா போனாலும்
அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து 24 ஹவர்ஸும் வந்து உணவளிக்கக்கூடிய விதத்துல அங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதான் சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. இதுக்கத்தபடியா முக்கியமான விஷயமா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தீவுல அதிநவீன வசதிகள் கூடிய மருத்துவமனைகளும் அங்க வந்து இருக்கு. ஸோ இங்கிருந்து நம்ம போகக்கூடிய நிறைய பேர் பேஷண்டாவும் இருக்கலாம். சில பேர் வந்து அங்க போனதால எதனா அவங்க உடம்புக்குள்ள பிரச்சனை வரலாம். ஸோ எந்த மாதிரி பிரச்சனைனாலும் சரி, ஒரு எல்லாமே வந்து சாமியை தரிசிக்கணும்னா முக்கியமான இடத்துக்கு போவாங்க இல்லைங்களா? ஸோ அப்படி போகும்போது அவங்கள உடல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. திடீர்னு வந்து கிளம்பி வேற இடத்துக்கு போய் ஆகணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. கண்டிப்பா அவங்களுக்கு தேவையான அனைத்து அதிநவீன வசதிகள் கொண்ட மருத்துவமனை அங்கேயே இருக்கு. அந்த மருத்துவமனையில தேவையான அனைத்து மருத்துவர்களும் இருக்காங்களாம். அதே சமயம் அனைத்து மருந்துகளும் அவங்க கிட்ட ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. எல்லா ஃபெசிலிட்டியும் பக்காவா பண்ணி வச்சிருக்காரு நம்ம நித்யானந்தா. ஸோ நித்யானந்தா இருக்கக்கூடிய அந்த கைலாசால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கென்றே, அதாவது கைலாசாவுக்கு என்றே தனி வந்து 10 விமானங்கள் வந்து சிறிய ரக விமானங்களும் 2 ஜெட் விமானங்களும், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100ல இருந்து 200 மேற்பட்டவர்கள் வந்து அதுல பயணிக்கூடிய விதத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மக்கள் பிரயாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு விமானங்களை சொந்தமாவே கைலாசாவிற்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 15 விமானங்களை கொண்டிருக்குது கைலாசா நாடு. இது மட்டும் இல்லாம அங்க வந்து பாத்தீங்கன்னா அவசர நிலை, ஏதாச்சும் அவசரம், அது மாதிரி சுனாமி, இந்த மாதிரி விஷயங்களை வந்து எதனா வந்து அங்க தீவை தாக்குது அப்படின்னு சொன்னா டக்குன்னு வந்து அங்க வந்து எமர்ஜென்சில, ஏன்னா வெவ்வேறு இடத்துல இருப்பாங்க இல்லைங்களா? சோ அவங்க எல்லாம் உயரமான அந்த இடத்துக்கு வர்றதுக்காக குறைந்தபட்சம் 15 ஹெலிபேட்கள் வந்து அங்க இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 15 ஹெலிகாப்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க அவசர நிலைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னா டக்குன்னு வந்து அவங்க சுற்றி இருக்கிற தீவுகள்ல போயிருப்பாங்க, மக்களை சுற்றி பார்க்கலாம், அது மாதிரி விஷயங்கள் அங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து எதனா ஒரு எமர்ஜென்சி சொன்னா அந்த ஹெலிபேட் இருக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் எடுத்துட்டு அவங்க டக்குன்னு வந்து மெயின் கைலாசாவுக்கு வந்துடலாம். ஸோ அங்கிருந்து விமானத்தின் மூலியமா அவங்க கிளம்பி வந்து அவங்க எந்த நாட்டுக்கு போனோமோ அங்க இருக்கக்கூடிய நாட்டுக்கு போயிடலாம். ஸோ இப்படிதான் வந்து சகல வசதிகளும் வந்து அங்க பக்கா பண்ணி வச்சிருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பல்வேறு கம்பெனிகளை சார்ந்த எல்லா விலை உயர்ந்த அதிகபட்சமா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கார்கள் வந்து வேற எந்த தனிப்பட்ட நபர்கள்கிட்டையும் இல்லைன்னு சொல்றாங்க உலகத்துல. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவருக்கு ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு கார்களை வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட உலகத்துல விலை உயர்ந்த கார்கள் வந்து அங்க நித்யானந்தா கிட்ட வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கார்கள் மூலியமா தான் அவர் அந்த கைலாசா நகரையே வந்து சுற்றி வருவாராம். ஸோ அதில் வந்து வரும்போதும் நம்ம வந்து அவரை ஈஸியா ஃப்ரீயா வந்து அவரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. முழுக்க முழுக்க இந்த கைலாச நாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மூளை முடுக்கு இடுக்கு சந்து பொந்து எல்லா இடத்துலயுமே கேமரா வச்சிருப்பாங்களாம். ஸோ எங்கேயுமே நம்ம ஒரு எச்ச துப்புனா கூட அது கேமரால பதிவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் கைலாச நாடு வந்து டிஜிட்டல் வேர்ல்டா மாத்தி வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அவருக்கே தெரியாம கேமரா வச்சிடறாங்க இல்லையா? ஸோ அதனால கைலாசால அவரே வந்து ஃபுல்லா கேமரா வச்சிட்டாரு. யாருக்கும் கேமரா வந்து எடுத்துன்னு போக அனுமதி இல்லை. இது ஒண்ணு மட்டும்தான் உங்களுக்கு அங்க மறுக்கப்படுது. ஸோ ஃபுல்லா கேமரா அவரே வச்சுட்டாரு. நீங்க யாரும் கேமரா எடுத்துன்னு போக முடியாது. ஸோ அங்க போனதும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து ஜாமர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க கைலாசா உள்ள என்ட்ரானதுமே, ஏர்போர்ட்ல இருந்து நீங்க உள்ள போனதுமே அங்க ஜாமர்ஸ் இருக்கிறதுனால உங்களுடைய செல்போன்கள் வேலை செய்யாது. அதனால கைலாசால இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வெளி உலகத்துக்கு காட்ட முடியாது. ஸோ கண்டிப்பா கைலாசா பார்க்கணும்னு சொன்னா நீங்க வந்து சொல்ற தகவலை வச்சு அதை இப்படிலாம் இருக்கா அதை பார்க்கணும்னு ஆசையோட மத்தவங்க போய் நேரடியா பார்க்க மட்டும் தானே முடியும் தவிர யாராலையும் அதை வந்து போட்டோவோ எதுவும் எடுத்துன்னு வெளியே வர முடியாது. ஏன்னா எதுவுமே உங்ககிட்ட இருக்காது. கேமராவும் சரி, மொபைல்ஸும் சரி, எதுவுமே அங்க வேலையும் செய்யாது, எதுவுமே அங்க இருக்காது. ஆனா எதுவுமே இல்ல, அப்போ வந்து மக்கள் வந்து எப்படி எதனா ஒரு எமர்ஜென்சில எப்படி கான்டாக்ட் பண்றது, எப்படி அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க, இது மாதிரி விஷயம்லாம் நமக்கு டவுட் வரும். ஸோ இதுதான் அங்க கைலாசால பண்ணிக்கிற அந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல பண்ணிக்கிற சிறப்பான விஷயம். எல்லா இடத்துலயுமே மக்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் போன்ஸ் எல்லாம் இருக்கு. அதை தான் அவங்க பயன்படுத்தும். அது கைலாசாவோட போன்ஸ். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா தனி நெட்வொர்க்கே அவர் வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா அது மூலியமா தான் நாம பேசிக்க முடியும். ஸோ நம்ம இருக்கிற ரூம்ல இருக்கோம், நம்ம வெளியில போயிருக்கோம், அங்க இருந்து நம்ம ரூம்ல இருக்கவங்கிட்ட பேசணும்னா நம்ம பேசிக்கலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா நம்மளோட தனிப்பட்ட போன்கள் அங்க இயங்காது. தனிப்பட்ட கேமரா வச்சு நாம அங்க போட்டோ எடுக்க முடியாது. இதுக்கு அடுத்தபடியா நம்ம வந்து வயசானவங்க நிறைய பேர் போவாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களாம் வந்து அந்த கைலாச நாட்டையே சுத்தி வரணும், அதை சுத்தி பார்க்கணும், அது மாதிரி விஷயங்கள்லாம் அங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுக்காக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 பஸ்கள் வந்து அங்க பேட்டரி பஸ்கள் வந்து இயங்குதுன்னு சொல்றாங்க. முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அங்க எரிபொருள் சம்பந்தமா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவர் வச்சிருக்கிற கார்லாம் கூட பாத்தீங்கன்னா எல்லாமே பேட்டரி கார் தான். ஸோ கைலாசா நாடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைஜீனிக் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்குன்னு சொல்றாங்க.
அதுக்குதான் கேமரா வச்சுக்குது. சின்ன எச்சு துப்பினா கூட அந்த கேமரால பதிவாயிடும். ஸோ கண்டிப்பா வந்து உங்களை அந்த நாட்டை விட்டு வெளியேற்றிடுவாங்க. ஸோ எச்ச கூட நீங்க எங்க துப்பணுமோ அங்கதான் துப்பணும். அது மாதிரி வசதிகளை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ சின்ன குப்பை கூட நாம அந்த கைலாசால நம்ம வந்து வெளிப்படையா போட முடியாது அப்படின்றத பார்க்கப்படுது. இதுக்காக கைலாசாவில மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 காவலர்கள் வந்து கைலாசால இருக்காங்களாம். ஸோ இவங்க வந்து அவருடைய தனிப்பட்ட மெய்காப்பாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அவருடைய அந்த ஆதீனம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர் அவரை சுற்றி மட்டுமே பாதுகாவலா இருக்காங்க. ஸோ 5300 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க கைலாசால. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கைலாசால நம்ம தமிழ்நாட்டுல இருக்க மாதிரியே குற்றாலம் நீர்வீழ்ச்சி இது மாதிரி நிறைய நீர்வீழ்ச்சி இருக்கும் இல்லைங்களா? ஸோ கைலாசால வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே அங்க வந்து பாத்தீங்கன்னா 5 நீர்வீழ்ச்சிகள் இருக்கா. ஸோ இந்த 5 நீர்வீழ்ச்சியிலும் பாத்தீங்கன்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அது மாதிரி 1, 2, 3, 4, 5 இந்த 5 நீர்வீழ்ச்சியில குளிச்சு நீங்க வெளியே வந்தீங்கனாலே நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம். அதாவது நீங்க இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ கைலாசால போறவங்க கண்டிப்பா எல்லாருமே இந்த 5 நீர்வீழ்ச்சியிலும் குளிச்சுட்டு தான் வரணும் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். ஸோ இதை பண்ணா மட்டும்தான் நீங்க கைலாசா போறதுக்கே பிரயோஜனம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இது மட்டும் இல்லாம அங்க வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா தலங்கள், அதாவது சின்ன குழந்தைங்க நிறைய பேர் அந்த சின்ன சில்ட்ரன்ஸ் எல்லாம் போனா இப்ப நம்ம கூட ஒரு ஊருக்கு போனா சுத்தி பார்த்துட்டு வரணும். அங்க இருக்கிற விஜிபி இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம சென்னையெல்லாம் கூட இருக்கு இல்லைங்களா? ஸோ அது மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா 2 வந்து ஆன்மீக சுற்றுத்தலங்களை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. சுற்றுலா தலங்களை அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம நம்மளுடைய இந்து மதத்துடைய அனைத்து விஷயங்களையும், அதாவது ஆரம்ப காலம் முதல் இப்ப வரைக்கும் இருக்கிற, அதாவது இப்ப சுவாமியா இருக்கிற நித்யானந்தா வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க வந்து எல்லாத்தையும் ஸ்டெப் ஸ்டெப்பா பண்ணிருக்காங்களாம். ஸோ அதை பார்க்கும் போதே கிளியர் ஆயிடும் நித்யானந்தா தான் உண்மையாவே கடவுள் அப்படின்ற விஷயத்த நீங்க ஏத்துக்கக்கூடிய விதத்துல அந்த சுற்றுலா தலங்களை வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்றதான் சிறப்பான விஷயமா இருக்கு. இதுலயும் கைலாசாவிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடற்கரையிலிருந்து, அதாவது கைலாசாவோட சுற்றுப்பாதை ஃபுல்லாவே கடல் தான் நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். அந்த கடற்கரையிலிருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 மீட்டர் தூரம் கடலுக்கு அடியிலேயே, அதாவது மேல தண்ணி தெரியும், மேல வந்து இயற்கை வளங்கள் கொண்ட கடல்கள் தெரியும். அந்த அப்படியே ஃபுல் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மண்டபத்தை வந்து கட்டியிருக்காரு சொல்றாங்க. ஸோ இங்கதான் வந்து அவர் இரவு நேரத்துல தியானத்துல இருப்பாராம். ஸோ அதுக்கு அது மட்டும் தான் பாத்தீங்கன்னா இந்த கைலாசால இருக்கிறதுலே ஹைலைட்டான விஷயம்னா அதுதான் சொல்றாங்க. ஏன்னா ஒரு வளர்ந்த வல்லரசு நாடுகளால கூட செய்ய முடியாத விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அமைச்சிருக்காரு. இந்த அளவுக்கு நாடுகள் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க, இந்த அளவுக்கு காசு வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க, இந்த அளவுக்கு கட்டுமான பணிகள்லாம் யார் மேற்கொண்டது, இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆனா இவர் சுற்றிலும் நிறைய மக்கள் இருக்காங்க. எல்லாருமே செல்வந்தர்களும் செழிப்பானவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க நாட்டுகளை விட்டு இந்த கைலாச நாட்டுல தஞ்சம் புகுந்திருக்காங்கன்றதுதான் பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அதுலயும் பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற்று மதத்தை சார்ந்தவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து கடவுளா ஏத்துக்கிட்டு இவருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது உண்மையாவே வியக்கத்தக்க விஷயமா இருக்கு. நம்மளால வந்து நமக்கு வந்து இது நம்புறதா நம்ப கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வருங்காலகட்டத்துல கைலாசாக்கு போறதுக்கு விசா கண்டிப்பா வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இப்பவே நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ விசா கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட போயிட்டு வரலாம். ஸோ இந்த ட்ரிப்புக்கான செலவு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நாம தான் பாத்துக்கணும். ஆனா அங்க போய் நீங்க இறங்கினா கைலாசால உங்களுக்கு ஒரு பைசா கூட செலவில்லை, எல்லாத்தையுமே அவங்க பாத்துக்குவாங்க நீங்க திரும்பி வர வரைக்கும். இதுலயும் சிறப்பான விஷயம் என்னன்னு பார்க்கப்படுதுன்னா, உங்களுக்கு அந்த கைலாசா வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, ஸோ நீங்க அவர்கிட்ட கடவுள் கூடவே நீங்க இருக்கலாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய குடியுரிமையை வந்து நீங்க இங்க கேன்சல் பண்ணிட்டு அங்க வந்து கைலாசாவோட குடியுரிமையை நீங்க பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைலாசா குடியுரிமை பெற்றுட்டா நீங்க அந்த கைலாசாவில கடவுளுக்கு சொந்தமானவர்கள் ஆயிடுவீங்க. ஸோ கடவுளுக்கு சொந்தமான உங்களுக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. குடும்பம், குட்டி, குழந்தை இந்த விஷயத்தை பத்தி நீங்க கவலைப்பட தேவை. எல்லாருமே நீங்க கும்பலா போயிடலாம். எல்லாமே உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய A to Z எல்லாமே உங்களுக்கு அங்க வந்து எல்லாமே செஞ்சு தரப்படும். யாருமே எதை பத்தி கவலைப்பட வேண்டியதுல. 3 வேளை உணவு, உடை, இருப்பிடம் எல்லா வசதியுமே அங்க இருக்குங்க. எதுக்குமே நாம வந்து கவலை அப்படின்ற ஒரு விஷயம் அங்க இருக்காது. அவ்வளவுதான். இதுதான் கைலாசா. சோ நம்ம பூமியில இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். சோ சொர்க்கத்துக்கு தான் நீங்க எல்லாரும் போக போறீங்க. சொர்க்கத்தை தான் நான் உருவாக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நித்யானந்தா சொல்றாரு. ஸோ கண்டிப்பா வந்து இதெல்லாம் கேட்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே அது சொர்க்கம் தான் அப்படின்னு தோணுது. ஸோ ஒரு சான்ஸ் கிடைச்சா நம்மளாக போய் சேர்ந்துடலாம். ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கைலாசால என்னென்ன வசதிகள் இருக்குன்னு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்பதான் நாம போற இதுமான அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெறுவது. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் கைலாசா பத்தின தகவலோடும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.